இந்த புதிய பரமாணு அடிப்படையிலான படகுகள் நீண்ட நாட்களாக கடலின் கீழ் இருப்பதற்கான திறனைக் கொண்டுள்ளன. இதன் மூலம் எதிரிகளை தாக்குவதற்கான மின் ஆற்றலின் பயன்பாட்டை அதிகரிக்க முடிகிறது. இந்த திட்டத்தின் கீழ் உருவாகும் படகுகள் முன்னணி தொழில்நுட்பங்களை அடிப்படையாகக் கொண்டுள்ளன. இதன் மூலம் இந்தியாவின் பாதுகாப்பு மற்றும் கடற்படையின் நிலை மேலும் மேம்படுகிறது. இந்நிலையில் இந்த திட்டம் இந்தியாவின் தொழில்நுட்ப வளர்ச்சியை மட்டுமல்ல, தன்னம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது. இந்தியா தனது சக்தியை அதிகரிக்கும்போது மற்ற நாடுகளுக்கு இது ஒரு முக்கிய எச்சரிக்கையாகும். இந்த படகுகள் புதிய அணு ரியாக்டர்களால் இயக்கப்படும். இவை பல மாதங்கள் கடலில் இருந்தாலும் சீராக செயல்படக்கூடியதாக இருக்கின்றன. இதற்கொடுத்து பண்டோபிகளில் 6000 கிலோமீட்டர் தூரம் அடையக்கூடிய கேவ் மிசைல்கள் உள்ளன. இதனால் சீனா மற்றும் பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளின் நிலத்திற்கே எளிதாக அடியெடுத்து எடுக்க முடிகிறது. மேலும் இந்த பண்டோபிகளில் புதிய ஹைப்பர்சோனிக் மிசைல்கள் செயல்படுத்தப்படுகின்றன. இது எதிரிகளுக்கு மிகுந்த அச்சுறுத்தலாக இருக்கும். இந்தியாவின் அணு மிதிவண்டிகள் எதிரி தாக்குதல்களை தடுக்க முடியாத திறனுடன் பல்வேறு இலக்குகளை தாக்குவதற்கான தொழில்நுட்பத்துடன் இணைக்கப்படும். தொடர்ந்து இந்தியாவின் புதிய மிதிவண்டிகள் 2036 முதல் 37 வரை என்ற அட்டவணையில் இந்திய கடற்படைக்கு சேர்க்கப்படும். இது கடல் பாதுகாப்பிற்கான புதிய அலகுகளை உருவாக்கும். இந்திய கடற்படையின் புதிய அணு மிதிவண்டிகள் சீன மற்றும் பாகிஸ்தானிய கடற்படைகளுக்கு எதிரான சக்தியை அதிகரிக்கும். இதனால் அவர்கள் தங்களை பாதுகாப்பதற்கான சிரமம் ஏற்படும். அது தவிர இந்தியாவின் ஏஐபி தொழில்நுட்பத்தை உருவாக்குவதற்கான முயற்சியில் டிஆர்டிஓ விஞ்ஞானிகள் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். இது தொழில்நுட்ப நம்பிக்கையை அதிகரிக்கிறது. ஏஐபி தொழில்நுட்பம் படகுகளை நீரின் மேலே வராமல் நீண்ட நேரம் செயல்படுத்துவதால் எதிரிகளை மாய்க்கும் திறனை வழங்குகிறது. இது இந்திய கடற்படைக்கு ஒரு புதிய எச்சரிக்கை. மற்றும் இந்திய கடற்படை ஏஐபி தொழில்நுட்பம் மூலம் பல புதிய படகுகளை உருவாக்குவதற்கான திட்டங்களில் ஈடுபட்டுள்ளது. இது நாட்டின் கடல் பாதுகாப்பில் முக்கிய மாற்றங்களை கொண்டு வருகிறது. இதற்குப் பிறகு 3வது விமானக் கப்பலின் கட்டுமானம் இந்திய கடற்படை திறனை மேலும் உயர்த்தும். இதில் உள்ள எலக்ட்ரோமாக்னெட்டிக் தொடக்கம் அமைப்பு போர்க்களத்தில் ஒரு ஆட்டம் மாற்றுபவராக மாறும். இந்திய கடற்படை தற்போது பிரம்மோஸ் மற்றும் நிர்பை போன்ற சக்திவாய்ந்த மிசைல்களை பயன்படுத்தி வருகிறது. இதன் மூலம் எதிரிகளின் எண்ணங்களை மாற்றும் மேலும் திறனை அதிகரிக்கிறது. கடைசி அத்தியாயமாக இந்திய கடற்படையின் புதிய உபகரணங்களில் கீழ் நீரில் செயற்கை அறிவுத்திறன்கள் உள்ளன. இதன் மூலம் எதிரிகளை எதிர்பாராத முறையில் தாக்குதல் நடத்த முடிகிறது.